மை டியர் பேர்டு வேர்ல்ட் பீப்பிள்ஸ் பார்த்தீங்களா, இப்போ பெருங்களத்தூர், புது பெருங்களத்தூர் அந்த பஸ் ஸ்டாண்டில் நான் இருக்கிறேன். இப்போ லெஃப்டில் திரும்ப போகிறேன். அவன் பாருங்கள், ஆமாம், அருள் வந்து ரைட்டில் கவர் பண்ணிகிட்டு இருக்கான், நான் லெஃப்டில் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். பெருங்களத்தூர் புது, அதான் பெருங்களத்தூர், புது பெருங்களத்தூர், பழைய பெருங்களத்தூர் இல்லை. பழைய பெருங்களத்தூரில் தான் உங்களுக்கு அந்த ஆஃபீஸ் தான் இருக்கும். என்னது பஞ்சாயத்து ஆஃபீஸ், அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா அங்கே தான் இருக்குது. இங்கே வந்து மெயின் நீங்கள் அதை பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்டில் இருக்குது பாருங்கள், அந்த சதர்ன், அப்புறம் ஸ்ரீராம் கேட்டு, அப்புறம் அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ நான் லெஃப்ட்டில் திரும்புகிறேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னாங்க இப்படியே நம்ம கேளம்பாக்கத்துக்கு போயிடலாம். இந்த இந்த ஒரு பாருங்கள், நான் லெஃப்ட்டில் நான் திரும்புகிற பாருங்கள், இந்த பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இது ஓப்பன் பண்ணலை, இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி விடலை சரிங்களா. பாருங்கள், மீன் மார்க்கெட் எல்லாம் இருக்கு இல்லைங்களாங்க. ஏங்க இதோ பாருங்கள், தோ பார்த்தீங்களா, தோ பார்த்தீங்களா, இந்த சந்தியா ஹோட்டல் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துக்கு நான் வரும்போது எனக்கு 13 வயசுங்க. அந்த சந்தியா அந்த பார்த்தீங்களா, அங்கே தான் 13 வயசு பையன் வாடகைக்கு அந்த வீட்டுக்கு நான் வந்தேன். இப்போ அப்படியே பாருங்கள், அதோ பாருங்க, அது பில்டிங் இருக்கா, அதாங்க மெயின். அதுக்காக தான் வந்து இந்த ஏரியா அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குங்க. காரணம் என்னன்னாக்கா, நார்த் இண்டியன் கேர்ள்ஸுங்க எல்லோரும் இங்கே வந்துடுறாங்க, வேலைக்கு வந்துடுறாங்க. காலையில் டீ கடைக்கு அவ்வளோ பார்க்குறதுக்காகவே நான் வருவேங்க. ஏன் தெரியுமா, அப்படியே அந்த மிடி ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அதெல்லாம் விட சூப்பர் என்னென்னா, அவங்க அந்த டீயை குடிச்சின்னு ஒரு சிகரெட் ஸ்மோக் பண்ணுவாங்க பாருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவ்வளோ அழகாக. ஆமாங்க, புது பெருங்களத்தூரில் ஏகப்பட்ட டீ கடை அவங்களுக்காகவே திறந்துட்டாங்க. ஆமாம், ஏகப்பட்ட டீ கடைங்க. மலையாளிஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் அவங்க சந்திர மண்டலத்தில் போனால் கூட டீ கடை தான் வைப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் பெருங்களத்தூரில் அவங்க டீ கடை ஓப்பன் பண்ணுறதெல்லாம் எதுக்கு தெரியுமாங்க, காலையில் 4 மணிக்கெலாம் திறந்துடுறாங்க. ஏன்னா அவங்க விடிய வேலை செய்கிறாங்க, அந்த இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி கம்பெனிங்களெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. பாவம், சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரில. எல்லாம் ஒரு ரூமுக்குள்ளே 7 பேர் 8 பேர்னு தங்கி இருக்காங்க. எல்லாம் அவங்க ட்ரெஸ்ஸு இவங்க போட்டுக்கிறாங்க, இவங்க ட்ரெஸ்ஸு அவங்க போட்டுக்கிறாங்க. எல்லாம் பாவம், ஏதோ ஊரில் ஏதோ நாட்டில் இருந்து ஒன்றா வந்து ஒரு கூண்டுக்குள்ளார வேறு மதம், வேறு ஜாதி எல்லோரும் ஒன்றா ஆகிடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நீங்கள் நிறைய படம், இந்த நேர்கொண்ட பார்வைன்னு ஒரு படம், அஜித் சார் படம், செம்மையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஒரு இதில் ஒரு 3 பேர்கிட்ட ஒரு 3 கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த படம், நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பெருங்களத்தூர் பாருங்கள், ஓகேங்களா. இதுதாங்க புது பெருங்களத்தூர். நான் இந்த ஊரில் தாங்க 13 வயசில் நான் இந்த ஊருக்கு வந்தேன். இப்போ எனக்கு 61 வயசு. ஆமாம், எங்கள் அம்மாவுடைய கடல் கூட இங்கே தான் இருக்குது. இந்த அப்படியே போகணும், அந்த பக்கம் போய் திரும்பணும். அந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்குதுல்ல, தாம்பரம் ஏர்ஃபோர்ஸுங்க, அங்கே இருக்கிற ஏர்ஃபோர்ஸுடைய கடைசி இங்கே தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த இதெல்லாம் கற்றுப்பாங்களே, ஃப்ளைட் ஓட்டுறது எப்படி, ஹெலிகாப்டர் ஓட்டுறது எப்படி, பயிற்சி. அந்த மெயின் கேட் அங்கே இருக்கும், அதோடைய கடைசி கேட்டு இங்கே தான் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு வாங்க. ரொம்ப நல்ல ஒரு ஊருங்க பெருங்களத்தூர். ஆமாம், இப்போ ரொம்ப மாறி போச்சுங்க. இப்போது முன்னெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப நாகரிகம் ஆகிடுச்சு. இன்னும் மேலும் நாகரிகமாக ஆகும். பாருங்க, மாறி பாட்டு ஓட்டிகிட்டு இருக்கான், அங்கே போயிட்டான், தம்பிங்க வந்துட்டான். மாதிரி இங்கே பாடுறா, டேய் அந்த மாதிரி கேமராமேன் மாதிரி. ஆமாம், அருள் இவனும் கேமராமேன் தான். நம்ம நிறைய வீடியோங்களை பார்த்துருக்குங்க, ஏகப்பட்ட வீடியோவில், ஆயிரக்கணக்கான வீடியோவில் மாறி மணி அவன் இல்லை, அவன் அண்ணன் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே வந்து பெருங்களத்தூரை பார்த்துட்டே இருங்க. நான் ஃபுல்லாக இங்கேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈஸ்ட் தாம்பரத்துக்கு எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆமாம், பெருங்களத்தூர்லேருந்து அப்படியே ஈஸ்ட் தாம்பரத்துக்கு போக முடியும், அதுதான் இந்த வழி. இப்படியே போனால் ஈஸ்ட் தாம்பரத்துக்கு போகலாம். ஆமாம், இது எவ்வளோ தூரம் போகுதோ. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அவன் காட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஃபாரஸ்ட்டு. நான் சின்ன வயசில் போயிருக்கேன், இது உள்ளே போயிருக்கேன். அவள் பார்த்தீங்களா, அந்த பார்த்தீங்களா மரங்களாக இருக்கா, மரங்கள் நடுவில் பாருங்கள், சின்ன கேப்பு அதெல்லாம் தெரியுதா, அந்த மரத்துடைய வேர்கள்லாம் தெரியுதா. இந்த பக்கம் இருந்து நடந்து போவேன் நான், மலை மேலே உச்சிக்கு போவோம். அப்போ சின்ன பிள்ளைங்க நாங்கள் என்ன சொல்லுவாங்க, என்னமோ நிலாசோறுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. நாங்கள் கொஞ்சம் அரிசி காய்கறிலாம் எடுத்துப்போம், ஏதோ சட்டி வீட்டிலாம் எடுத்துப்போம், தீப்பெட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மலை மேலே போய் சோறாக்கிட்டு நிலாசோறு எல்லோரும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நாங்கள்லாம் சாப்பிடுவோம். அவ்வளோ இப்போல்லாம் போக முடியாது, இப்போல்லாம் ஃபாரஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவ்வளோ ஃப்ரீக்காலாம் போக முடியாது. முன்னெல்லாம் எல்லோரும் யார் வேணால் ஒத்தை வழி பாதை மாதிரி இருக்கும், போயிடுவோம்.
இப்போ கூட ஏதோ ஒரு சுரங்கம் அது உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. அது மூடி கிடக்குது, உள்ளே போக முடியாது, ஒரே பாறைங்க. இது உள்ளே அந்த சுரங்கத்துக்கு உள்ளே இறங்கினா செஞ்சிக்கோட்டைக்கு போயிடலாமா? ஆமாம், அது அங்கே இருக்குது, செஞ்சிக்கோட்டைக்கு போயிடலாமா? அந்த மாதிரி மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் மன்னர்களுக்கு ஆபத்து, எதிரி நாட்டவர்கள் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, போர் பண்ணுறாங்கன்னு சொன்னால் மன்னரை எப்படியாவது தளபதி மந்திரிங்கள்லாம் காப்பாற்றி அந்த வழியாக வந்து ஒரு குதிரையில் உட்கார விட்டு தப்பிச்சுக்குங்க. நீங்கள் சினிமா படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா? மன்னர்கள் காலத்தில், இப்போ இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு அந்த மாதிரியெல்லாம் வந்து கதை சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன பிள்ளையில் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் அதெல்லாம் நம்பர்லையா எனக்கு தெரில. இப்போ பார்த்தீங்களா, இந்த காம்பவுண்ட் வால் தாங்க நான் சொன்ன அந்த ஏர்ஃபோர்ஸ் காம்பவுண்ட் வால். இது வந்து பின்புறம், இது வந்து அந்த ஏர்ஃபோர்ஸோடைய பின்புறம். முன்புறம் ஈஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது. ஆமாம், அப்போனா பார்த்துங்க, அது எவ்வளோ பெருசு பார்த்துங்க அந்த பயிற்சி. இதை ஆமாம், எதுமா? ஆமாம்மா, பார்த்தீங்களா? அவர் மேலே பாருங்கள், போலீஸ் கன்று வச்சுன்னு இருப்பார். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு இந்த புழல்லாம் வந்து இருப்பாங்களே, உயரமாக ஒரு இது மாதிரி கூண்டு மாதிரி கட்டிட்டு. டவர். ஆமாம், போலீஸ் எப்படி கன்னோட பாதுகாக்கும் அந்த மாதிரி அந்த இடத்துல ஒருத்தர் இருப்பார். இதெல்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குங்க. நான் இப்போ தாங்க வரேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரோடு நான் பார்க்குறேங்க. இதுக்கு முன்னால் ஒத்தையடி பார்த்ததாங்க இருக்கும். பாருங்கள், ஏதோ பண்ணுறாங்கங்க. இன்னும் ஆலப்பாக்கம் கூட வரலைங்க. நான் ஆலப்பாக்கத்துக்கு நண்டே வருவேன், நண்டே போவேன். முன்னெல்லாம் அந்த காலத்தில் அந்த சின்ன பிள்ளையாக இருந்தப்போ அப்போது வந்து இது கட்டுறாங்கங்க, பெருசாக கட்டுறாங்க, பயங்கரமாக டெவலப் ஆகுதுங்க. பச்சைமலை முருகன் அந்த பாருங்கள், அந்த போர்டெல்லாம் இருக்குது. இது மேபி ஆலப்பாக்கம் தாங்க. ஆமாம், இந்த ஆலப்பாக்கம் ஒரு வகையில் ரொம்ப ஃபேமஸுங்க. அது என்ன தெரியுமா, நம்ம விவேக் சார் வந்து ஒரு இதில் வந்து யாதவ முனிவரா ஏதோ ஒரு முனிவர் இங்கே தாங்க அப்படியே அவர் ஜீவசமாதி பண்ணிட்டாங்க. இந்த ஊர் தான் அந்த ஊர். அவர் கூட ஒரு காமெடியில் வந்து அவர் நடிச்சிருப்பார். நம்ம விவேக் வந்து அந்த யாகவா முனிவர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பார். செம்மையாக இருக்கும், நல்லா இருக்காங்க. நான் அப்படியே காட்டிகிட்டே இருக்கேன். மாதிரி நம்ம இப்போ வந்து மாதிரி எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குது. நம்ம நேராக போயிட்டாக்க நெற்குன்றம் போய்டுவோம், நம்ம போகக்கூடாது. இங்கே எங்கேயாவது ஒரு லெஃப்ட் மாதிரி வரும், இல்லையா யாரையாவது கேட்டுடு. இந்த டிவிஎஸ் ஸ்கூல் இருக்குதுல்ல, இந்த சுந்தரவள்ளி ஸ்கூல் இருக்குல்லம்மா, அவங்களுக்கு இங்கே ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அப்போ நான் அதில் தான் போகணும் மாதிரி. இந்த ஊர் பேர் ஆலப்பாக்கங்க. பெருங்கலத்தூர்லேருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். பாருங்கள், ஜெயகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரிலாம் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துங்க. ஏதோ ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுதுன்னு நினைக்கிறேன். இதுதாங்க, எஸ், இதை பாருங்கள், அதெல்லாம் காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லெஃப்ட்டில் போய்ட்றேங்க. நீ அப்படியே ஓட்டிகிட்டே வா அருண். ஆமாம், அந்த சாமி பாட்டுங்க, அது காப்பி ரைட்டு வந்ததுன்னா அந்த இடத்துல நான் கட் பண்ணிவிடுவேன், எடிட் போட்டுருவேன், ஓகேவா? ஆமாம், அதை பார்த்தீங்களாங்க. ஐயோ எப்படி மோசமாக இருக்குது பாருங்கள், குப்பையும் கூலமும்மா. நானும் எவ்வளவோ வீடியோஸ் எடுத்து போட்டேங்க, மாநகராட்சிக்கு, அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம். பட் நம்ம ஊரில் வந்து இந்த குப்பை கூலங்கள், அப்புறம் இந்த பாருங்கள் பள்ளம் பார்த்தீங்களா, ரோடு, இதுக்கு தாங்க, இந்த சுற்றுச்சூழலுக்கு தாங்க நான் இந்த வீடியோலாம் எடுக்கிறேன். இந்த ஆமாம், மக்கள் வந்து வண்டியில் வருவீங்க, காரில் வருவீங்க, மோட்டர் சைக்கிளில் வருவீங்க. எந்த இடத்துல வந்து பள்ளம் இருக்குது, மோடு இருக்குது தெரியாது உங்களுக்கு. அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், இந்த வழியாக நாங்கள் வந்திருக்கக்கூடாதா? வந்திருக்கோம், கரெக்டுங்க, இப்படி தான் போகணும். ஆமாம், இப்படி தான் போகணும், தெரியாம கரெக்டாக மாதிரி. இப்படியே போனால் மப்பேடு போய், மப்பேடுலேருந்து அப்படியே ஈஸ்ட் தாம்பரம் போயிடலாங்க. மப்பேடு வரைக்கும் எனக்கு தெரியும், மப்பேடுக்கு மேலே அருளுக்கு தெரியும். அப்படிங்களாங்க, எப்படி நல்லா பார்த்துக்குங்க. 9 நிமிஷம் ஆகிருக்குது இந்த வீடியோ. 9 நிமிஷம் ஆகிருக்கு. இன்றைக்கி தேதி வந்து 19. ஆமாம், ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி 2024. டைம் வந்து இப்போ ஒரு 2 மணி இருக்கும். மழை பெய்யும் போல் இருக்குது, மேகம் மூட்டமாக இருக்குது. இல்லை, கண்டிப்பாக கரெக்டு தான் நீ போகிறது. ஆமாம், ரொம்ப கரெக்டாக போகிற மாதிரி போகிறாங்க. நாங்கள் ஈஸ்ட் தாம்பரம் போகிறோம். நாங்கள் வந்தது கிடையாது இந்த பக்கம், புதுப்பெருங்குளத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். ஆமாம், நாங்கள் புதுப்பெருங்குளத்து பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய காம்பவுண்டு பாருங்கள். அதெல்லாம் அந்த ஏர்ஃபோர்ஸு, மிலிட்ரி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சொந்தமானது. அது பாட்டு போவோம். அதனால் ஃபுல்லாக அந்த ஏர்போர்ட் அந்த செவரை காட்டிகிட்டே இருக்கிறதுக்கு மேலே அப்படியே அருள் எந்த பக்கம் ஆங்கிள் வச்சுருக்கிறானோ அந்த பக்கம் நானும் அருளை ஃபோக்கஸ் பண்ணி
அப்படியே அந்த பக்கம் நானும் வைக்கிறேன். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால கட் பண்ணிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணிக்கிட்டா ஏன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க. சும்மா எல்லாம் மாதிரியை ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அது கூட நல்லா இருக்குது. அது பார்த்தீங்களா அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியுது பாருங்கள் காம்பவுண்டு. ஆமாம் இங்கே பாருங்கள் ரைட் சைடு 2-3 வருதுங்க. செம்மையாக இருக்குங்க. ஐயோப்பா இயற்கை இயற்கைங்க இயற்கை செம்மங்க. அந்த கேமராவில் மாட்டிக்கும், அருள் கேமராவில் மாட்டிக்கும். நான் இப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ரோடு எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம். அப்படியே செமையாக வச்சுருக்கேன் ஃப்ரேமு. அப்படியே மாறி ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான். அப்படியே பார்க்கலாம். அந்த ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று போகுது, அதை எடுக்க முடியாதா? வா தூக்கமாங்க ஓடுறான் போட்டான். அதுதான் அவனு முடிய முடியாது. செம மாறி அழகாக இருக்காங்க அந்த ஃப்ரேமில். எங்கே பாரு அந்த ஃப்ரேம் இல்லை சூப்பராக இருக்கு. ஃப்ரேம் நல்லா இருக்கா? இப்போ பாருங்க, இப்போ வேறு ஒரு ஃப்ரேம் இருக்கிற பாருங்களேன். மாறியும் இருப்பான். அந்த அங்கே பாருங்கள் திரும்புதுங்க. இங்கே ஏதோ காம்பவுண்ட் வால் திரும்புது. ஸோ வேறு ஏதோ ஒரு ஊருக்கு பாருங்க. ஏங்க ரைட் சைடில் பாருங்க. ஐயோ ஏங்க அங்கே பாருங்க ரைட் சைடில் பாருங்க. இங்கே பாருங்க தென்னை மரங்களை பாருங்க. தென்னை மரங்க, தென்னை மரம் செம்மையாக இருக்குங்க. இங்கே கூட ஒரு போர்டு இருக்குது. நீங்கள் அதுலேருந்து அந்த ஊர் பேர் கூட படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தென்னந்தோப்புங்க. எவ்வளோ தென்னை மரங்க. ஐயோ அதை பார்த்தீங்களா? அதுதாங்க அந்த டிவிஎஸ் சுந்தரவள்ளி. அந்த சுந்தரவள்ளி ஸ்கூல்காரங்க இருக்காங்கள்ல, அந்த ஸ்கூலில் சேர முடியாதான். அந்த ஸ்கூலில் சேரணுன்னா அவ்வளோ பணம் அவங்கக்கிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கணும்னு ஒரு கண்டிஷன் போடுவாங்களாம். ஆமாம், எங்ககிட்டயே தான், எங்ககிட்ட ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே தான் நீங்கள் குளிக்கணும். எங்கள் ஸ்கூலில் படிக்கணுன்னாக்க நாங்கள் அப்படியே வந்து ஃபாரினுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சிடுவோம் சொல்லிட்டு ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், அதனால ரொம்ப பேர் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அந்த சீட்டுக்காக லட்சக்கணக்கில் ஏன் கோடிக்கணக்கில் கூட பணத்தை கொடுத்து அவங்கக்கிட்டே அப்பார்ட்மெண்ட்டு வாங்கிக்கிறாங்க. அவங்களே லோன் போட்டு தராங்க, அவங்களே கார் வாங்கி கொடுக்குறாங்க, அவங்களே மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படியே அந்த குழந்தைங்கள அந்த ஸ்கூலில் படிக்க வச்சு அப்படியே ஃபாரினுக்கு அனுப்பிடுறாங்கங்க. அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து ஆமாம், அந்த மாதிரி குழந்தைங்கள வந்து ஏதோ இதுக்குள்ளே மாமா இதுக்குள்ளே போமா கொஞ்சம் போயிட்டு திரும்பிடலாம். அதுதான் ஏங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ளாட்ஸு அதாங்க அந்த சுந்தரவள்ளி. ஆமாங்க, அதுதான் இப்போ நான் காட்ட போகிறேன். நான் போயிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் திரும்பி வந்துடுவேன். ஏன்னா தற்செயலாக அது மாட்டிச்சு பார்க்குறதுக்கு. இல்லை அந்த பக்கம் வழி இருந்தால் கூட நான் அந்த பக்கம் போயிடுறேன். வழி கிடையாது. அந்த பக்கம்லாம் வழி கிடையாது. ஸோ நான் திரும்பிடுறேன். தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாம். இப்போ பாருங்க, இதுதான் வருங்காலத்து சொர்க்கமோ அருள். அருள் வருங்காலத்து சொர்க்கம் போல இருக்கு அருள். இங்கே பாரு அருள் பில்டிங்ஸ் எல்லாம். ரொம்ப நல்லா இருக்கு சார். ஏங்க அப்படின்னா இங்க வாழற அந்த பணக்கார பிள்ளைங்களை வந்து பார்க்கவே முடியாதாங்க. அப்படியே படிக்க வச்சு அப்படியே ஃபாரின் காமிச்சிருவாங்களா? அப்போ ஏழை மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாதுல்ல. பாவங்க ஏழை மக்கள். ஏழை மக்களை என்னைக்கு இவர்கள் பார்ப்பார்கள்? அதெல்லாம் சினிமாவில் சீரியலில் பார்த்தா தான் போல இருக்குது. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அதாங்க எங்கள் மலை, பெருங்குளத்தூர் மலை. அதோ பாருங்க, இதுதாங்க பெருங்குளத்தூர் மலை. இதை பாருங்க. ஆமாங்க, இதுதாங்க நாங்கள் இப்படி தாங்க போகணும். ஏங்க கரெக்டுங்க. தெரிஞ்சோ தெரியாமல் ஏமா அந்த லெஃப்டில் போனதாம்மா மப்பேடு. இது இப்போ நம்ம வந்து வரும்போது ரோடு கட்டினாங்களே, ரோடு இதை தான் செய்யணும். ஆமாம், நான் பாதி கட்டல. அதுதாங்க இன்னும் பாதி கட்டலைங்க. நாங்கள் வந்தும் பார்த்தீங்களா, ஒரு லெஃப்டில் நான் திரும்பின பாருங்க. திரும்பாமல் நேராக வந்துருந்தா அங்கே வந்திருக்கலாம். திரும்பாமல் நேராக வந்துருந்தா அங்கே வந்துருக்கலாம். சாம எப்படி கட்டலைங்க. பாருங்க அப்பார்ட்மெண்ட் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் பாருங்க. ஆரஞ்சு, இது ரெட்டு. ஆமாம், ஏன் அப்படி? கலர் இல்லை, ஏதோ அப்பார்ட்மெண்ட்டு அது. ஆமாம், எல்லோ. அது வந்து அதிகாரிகளுக்காக இருக்கும். அது அதை விட பெரிய அதிகாரிகளுக்காக இருக்கும். அது பாருங்க, இதெல்லாம் ஸ்கூலுங்க. அதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? ஸ்கூல்மா? ஆமாம் ஸ்கூல். ஆமாம் ஸ்கூல். எதுக்குள்ளே இருக்குது? ஆமாம். எது ஃப்ளாட்டு? எதுப்பா ஃப்ளாட்டு? வந்ததெல்லாம் ஃப்ளாட். இது ஸ்கூலாக இருக்கும். இது ஸ்கூலு. ஆமாம் ஆமாம் ஸ்கூலுங்க. அது பேர் தெரியல.
பட் இருந்தாலும் பார்த்துக்குங்க, உங்களுக்கு அது யூஸ் ஆகும். நீங்கள் அதை அந்த ஸ்கேன் ஏதோ சொல்லுவீங்களே, கூகுள் ஸ்கேனா, அதில் போய் போட்டிங்கன்னா பேர் சொல்ல போகுது. இது எந்த ஏரி, எந்த இடம், அதெல்லாம். அதான் இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா தான் அந்த இருக்குல்ல கூகுள் மேப்பா, அது பேர் என்னப்பா, கூகுள் ஸ்கேன், கூகுள் லென்ஸ். ஆமாம், கூகுள் லென்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்க போகுது. இதை வச்சு தாங்க நீங்கள் அதை பிடிக்க முடியும், ஒன்று வச்சு தான் இன்னொன்று பிடிக்க முடியும். பாருங்க, செம்மங்க, வா பியூட்டிஃபுல்லுங்க. நான் சின்ன பிள்ளையில் வந்துருக்குங்க, இந்த பக்கம்லாம் வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுங்களா இந்த பக்கம் வருது இல்லை. இப்போது இந்த பக்கம் ஏதோ ஒரு ரூட்டு இருக்குது, மப்பேடுக்கு போகிற ரூட்டு. சொல்லு, மப்பேடில் இருக்கிறது சொல்லு. மப்பேடுக்கிட்ட வந்துட்டுன்னு சொல்லு. பார்த்தீங்களாங்க, இங்கே என்ன தெரியுமா எழுதியிருக்குதுங்க, கிட்டு ஐயா இயற்கை அங்காடியாங்க. கிட்டு ஐயா இயற்கை. ஆமாம், இது பிங்க்குன்னு போட்டிருக்கு. ஆமாம், பிங்க்கு. ஆமாம், பார்த்தீங்களா, அது பார்த்தீங்களாங்க, அது கூட ஏதோ ஸ்கூல் மாதிரி தாங்க இருக்குது, கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அங்கே பாருங்க, நிறைய ஸ்கூல்ஸுங்க இங்கே வரும் போல் இருக்குங்க. ரைட் சைடில் பார்த்தீங்களா, ரைட் சைடில் மறுபடியும் பாருங்க, நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸுங்க. ஏங்க நான் இதெல்லாம் பார்க்கலங்க. நான் என்னமோ இந்த ஊரெல்லாம் இன்னும் கிராமமாக தான் இருக்குன்னு நினச்சின்னு இருக்கிறேங்க. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதா எனக்கு சரியாக தெரியாது. நான் சின்ன பிள்ளைல வண்டி விட்டு ஷூட்டிங் பண்ணலாம், எப்படி இருக்குங்க இந்த ஏரியா. ஏங்க இந்த இடத்த நான் பயங்கரமாக யூஸ் பண்ணுவேங்க வருங்காலத்தில். இங்கே நிறைய ஷூட்டிங் நடத்துவேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இந்த ஏரியாவிலலாம் நான் இருந்திருக்கேன். இங்கே பாருங்க, ஓய்யோப்பா, இந்த மலரும் நினைவுகள்னு சொல்லுவாங்கல்ல, ஜிகேஎம் வித்யாசரம்ங்க ஸ்கூலு ஜிகேஎம். அந்த கூகுள் லென்ஸில் போய் பாருங்கள். சின்ன பிள்ளையில் நான் இந்த இடத்துல தாங்க வாழ்ந்திருக்கேன். இப்போ வயதாயிடுச்சு. இந்த பக்கம் மாறி கூப்பிட்டான், அருள் கூப்பிட்டான், அவன் வந்தேன். நான் தான் அவனுங்களை கூப்பிட்டேன். என்னதுங்க, மணி மினி ஹால், கல்யாண மண்டபம் போல் இருக்குங்க. அதோ பாருங்கங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம். ஐடிஎஸ் பவர் பாண்ட். இதை பாருங்க எப்படி கட்டுறாங்க பாருங்கங்க. எப்படி பார்த்தீங்களாங்க, இந்த லெஃப்டில் நாங்கள் போகிறோம். அநேகமாக இது மப்பேடு போகிற வழியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் இங்கே யார்கிட்டயா கேட்குறேன். நான் யார்கிட்டயா கேட்டுட்டு அதை பாருங்க. ஆமாம், ஹேச்சி இன்டீரியோன்னு போட்டுருக்கு பாருங்க, ஹேச்சி இன்டீரியோ. அதை பார்த்தீங்களா, அப்படியே போகிறேங்க. இந்த பாருங்கள், இந்த அப்படியே மாதிரியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அது உள்ளேருந்து அப்படியே காட்டுற பாருங்கள். மேபி கரெக்டாக போகிறத தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது டவுட் ஏற்பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஆட்டோ வச்சுருக்கோம், கேஸை ஃபுல்லாக்கிட்டோம், ஏகப்பட்ட கேஸ் போட்டு வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வழி தவறி போயிட்டால் கூட திரும்பி கரெக்டான ரூட் தானாங்க. இந்த ஊர் பேர் என்னன்னா தெரியல. இங்கே ஏதாவது மேலே அருள் இந்த பாருங்க, மேக் மேடர்ஸ் என்னமோ போட்டிருக்கு. இங்கே எங்கேயா ஊர் பேர் படிச்சுன்னா எனக்கு சொல்லு. ஏதாவது ஒரு ஊர் நல்லா மாட்டிச்சுன்னு வச்சுக்கேன், டக்குன்னு சொல்லு, அப்படியே அவங்களுக்கு சொல்லி விட்டுடலாம். இந்த ஊர் பேர் என்னன்ட்டு நாங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள், டெம்பிள் ஏதோ ஒன்று இருக்குங்க, கோயில். விநாயகா டெம்பிளுங்க, விநாயகா டெம்பிள். இந்த ஊர் பேர் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த ஊர் பேர் சொல்லிடுறேன். ஏதாவது போர்டில் எழுதியிருப்பாங்க, படித்து சொல்லிடுறேன். அந்த பக்கம் கேமரா ஓட்டியாடா. திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு, வேறு யாருக்கும் சொந்தமான ஒரு இடமாங்க அது. அது அப்படி எழுதி வச்சுருக்காங்க. நான் அந்த ஊர் பேர் தாங்க தேடுறேன், ஊர் பேர் தான் தேடுறேன். செம்ம வீடியோங்க, 18 நிமிஷம் போயிட்டு இருக்குது. இது ஒரு அரை மணி நேரம் வீடியோவாக ஆக்குறதுல எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஒரு அரை மணி நேரம். இந்த போர்டில் படி. எந்த போர்டுமா? அதோ பாருங்க. என்னது நகர்புத்தூரா, பெரம் நகர் புதூருங்க, புதூர் கிரேஸ் டெய்லரிங் புதூருங்க. இந்த ஊர் பேர் புதூர்னு போட்டுருக்குங்க. 6,126 இதாவது 6,126ங்க. பார்த்துங்க, புதூர்னு பேர் போட்டிருக்குங்க. இப்போது நம்ம 6,63 நம்மளுது. தாம்பரம் 45. அப்போது எவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் இது உருவாயிருக்கு. எவ்வளோ 6,126. பா, அப்போனா இப்போ தாங்க இதுக்கு அந்த பேர் கட்சியிருக்கோம். அந்த நகராட்சிலாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் இப்போ தாங்க கட்சியிருக்கோம். இந்த இங்கேயாவது அந்த ஊர் பேர் இருக்குதா பார்க்குறோம். என்ன தெரியுமாங்க, மப்பேடு தாங்க இதெல்லாம். அந்த மப்பேடு இது ஏங்க, இதை பார்த்தீங்களாங்க. ஆமாங்க, இது பேர் என்னதாங்க, கலைஞர்
கருணாநிதி நகர் மப்பேடுங்க. அதை பாருங்க. மப்பேடு அதான் அந்த போர்டில் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. மப்பேடுங்க, மப்பேடு தான். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நியூ பெருங்களத்தூர், புது பெருங்களத்தூர்லேருந்து மப்பேடு வழியாக அப்படியே ஈஸ்ட் தாம்பரம் போகிறதா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கேமராவில் அருள் கேமராவிலையும் சேம் ஊர் தான் போயின்னு இருக்குது. அதே தேதி தான் நம்ம அதை சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தேதி தான், அதே ஊர் தான். நான் லெஃப்ட் சைடில் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன், அவன் ரைட் சைடில் கவர் பண்ணிகிட்டு இருக்கான். பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. இதோ பாருங்க, இங்கே பாருங்கள், சிதிஸ் ஏதோ பெருசாக ரோடு போடுறாங்க. ரோடு தானே மாதிரி. ஆமாங்க, பெருசாக மாறுதுங்க. அது மட்டும் நல்லா தருது. ஆமாம், பெருசாக இன்னும் வந்து ஒரு 2-3 வருஷத்தில் இந்த ஏரியாலாம் வந்து நம்ம வந்து எப்படி இருக்கும்னு தெரியல, சொல்ல தெரியல எனக்கு. நானே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரேன். பெரிய விஷயம், இதுவே ஒரு பெரிய ஒரு இதுவாக நான் சந்தோஷமாக பார்க்குறேன். ஆமாம், அதோ பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மப்பேடுன்னும்போது உங்களுக்கு ஈஸ்ட் தாம்பரத்தில் இடம் சேரும் அது. ஆமாம் ஆமாம், மப்பேடு ஈஸ்ட் தாம்பரத்தில் தான் சேரும். ஈஸ்ட் தாம்பரத்தில் தான் சேரும். போகிற வழி அதான் சேராது. அதான் அகரம், ராஜகிரி பக்கம். ஆமாம், அது அகரம். அப்படியே ஏதாவது புது பக்கம் என்னென்னமோ ஊர் இருக்குங்க, ஏகப்பட்ட ஊர். இந்த ரோடா அப்படியே போனேன். ஆமாம், அதாவது சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போ நான் இந்த கேமரா ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இங்கேருந்து பீச் என்னடா ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குமா? ஆமாம், இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும் பீச், அவ்வளோதான். ஏர்போர்ட் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டராக இருக்கும்? ஒரு 20 கூட இருக்காது. ஏன்னா நாங்கள் தாம்பரத்தில் தானே இருக்கோம். ஏறக்குறைய ஈஸ்ட் தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு திருச்சூர் எவ்வளோ தூரம் இருக்குது? 15 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து ஏர்போர்ட் வந்து. நம்ம ஏங்க கன்ஃபியூஸ் வந்துச்சுங்க. அந்த ரைட்டா லெஃப்டான்னு ஒரு பிரச்சனை. ஆமாம், ரைட்டுக்கு போகக்கூடாதுங்க. நாங்கள் ரைட்டுக்கு போனால் ஒரு வேளை பெருங்கல்தூருக்கு போனாலும் போயிடுவோம். பாருங்க, ஏகப்பட்ட வேலைகள் நடக்குதுங்க. அது மட்டும் நல்லா தருதுங்க. நான் அந்த பெருங்கல்தூர் போக மாட்டோம். இது தெரியல, மறைமலை நகர். ஆமாம், அந்த ரோடு சார். மறைமலை நகரா? மறைமலை நகர் செங்கல்பட்டு இல்லை. இல்லை. சாரிங்க, ஏங்க நாங்கள் ஏதோ தெரியாதனமாக சொல்லிட்டோம். நீங்கள் வேறு அதை நம்பிட போகிறீங்க. தெரியல அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல. அப்படிதான் போகுது, சத்தியமாக அப்படி தான் போகுதாங்க. ஏதாவது நாளைக்கு பிரச்சனை நாங்கள் சரி இருக்கட்டும், எதுவாக இருந்தா சரி இருக்கட்டும். ஏங்க இருந்தாலும் நாங்கள் டவுட்டோடு தான் சொல்லுறோம், புரியுதுங்களா? நீங்கள் அதை அப்படியே 100% உண்மைன்னு நம்பிட வேண்டாம். இருக்கலாம், அவன் சொன்ன மாதிரி மறைமலை நகர் போகிற ரூட்டாக கூட அது இருக்கலாம். இது வந்து மப்பேடுங்க. மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், மப்பேடு. ஈஸ்ட் தாம்பரம் வந்து உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா இங்கிருந்து? மப்பேடே வந்துட்டுங்க. அதை பாருங்க வா. ஆமாம், நம்ம மாரியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? மாரிக்கு முன்னாடி இருக்கிறது, அந்த ரைட்டில் இருக்கிறது, லெஃப்டில் இருக்கிறது. இதை பாருங்க, அருள் எல்லாமே அவனும் ஃபோக்கஸ் பண்ணின்னு தான் இருக்கான். மொத்தம் இது மப்பேடு தான். மப்பேடு வந்து இங்கே ஒரு பெரிய விஷயம் இருக்குங்க. இங்கே நிறைய இந்த நரிக்குறவர்கள் இங்கே இருக்காங்களாம். அவங்க நல்ல வசதியோட இருப்பாங்க. ஆமாம், அவங்க ரொம்ப வசதியாக கல் ஊடு கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக. ஆமாம், நம்ம மாதிரி வந்து பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் செம்மையாக இருக்குமாங்க. அவங்க ட்ரெஸ்ஸிங் வந்து நம்மளை விட அவங்க கண்டே பிடிக்க முடியாதான். அந்த மாதிரி பயங்கரமாக சேஞ்ச் ஆகி கல் ஊடு, பட்டா ஊடு, அதுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ்ங்க. அதோ பாருங்க. ஆமாம், அதோ பாருங்க, அது பார்த்தீங்களாங்க. அது அப்படி போனால் அகரங்க. அதோ அந்த ரைட்டு அந்த நம்ம அருள் ஃபோக்கஸில் பார்த்தீங்கன்னா அது அகரங்க. இது பார்த்தீங்கன்னாங்க ஈஸ்ட் தாம்பரங்க. ஆமாம், ஈஸ்ட் தாம்பரம் மப்பேடு. ஆனால் இல்லை மப்பேடு இந்த ஆமாம், இது பர்டிகுலராக இந்த இடம் மப்பேடுங்க. அதோ தெரிஞ்சு பாருங்க, அப்படியே மாறி ஃபோக்கஸ்லேருந்து அந்த லாஸ்ட் மாறி ஃபோக்கஸ்லேருந்து அந்த முன்னாடி தெரிஞ்சு பாருங்க, அந்த கடைசி வந்து ஈஸ்ட் தாம்பரம். அந்த கடைசி வந்து கிரவுண்டு தான். ஆமாம், இங்கே என் தங்கச்சி பையன் ஒருத்தன் இருக்காங்க, சொந்த வீடு, பெரிய பணக்காரன் இந்த ஊரில் இருக்காங்க. அவன் ஊர் தெரியும் எனக்கு, ஆனால் போக தெரியாது. எப்படி இந்த வழி இங்கே தான் இருக்கான் என் தங்கச்சி பையங்க. என் பெரிய தங்கச்சி பையன் பெரிய பணக்காரன், காரு அது இது அப்படின்னு சொன்னான். என்னமோ மிஷின்லாம் வச்சுன்னு சம்பாரிச்சுருக்கிறான்.
வந்திருக்கேன் நான் ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிட்டு போவாங்க என்ன. ஆமாடா. இந்த ரோடு பேர் என்னன்னா கொஞ்சம் படிச்சு சொல்லப்பா. ஏப்பா இந்த ரோடு பேர் ஏப்பா அது கொஞ்சம் வாரமாப்பாப்பா. இந்த ரோடு பேர் மட்டும் மப்பேடு ரோடு. சரிப்பா, மப்பேடு ரோடாக கண்டிப்பாக இருக்காது. இந்த போர்டுகளில் பார்த்து சொல்கிறாங்க. இந்த ரோடுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஒரு பேர் இருக்கும். ஏதாவது பெரிய போர்டு இருந்ததுன்னா பார்த்து சொல்கிறேன். பட்டு நீங்கள் நம்ம மாறி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, மாரியுடைய முன்னாடி அந்த லாஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதுதான் ஈஸ்ட் தாம்பரம். என் டார்கெட் இன்றைக்கி ஈஸ்ட் தாம்பரம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அகரம் மெயின் ரோடுங்க இது. ஆமாம் ஆமாம், அகரம் மெயின் ரோடுங்க. இந்த ரோடுக்கு பேர் மெயின் ரோடு. சப்போஸ் நீங்கள் தாம்பரத்துலேருந்து ஈஸ்ட் தாம்பரம் வந்து அகரத்துக்கு நீங்கள் போகணுன்னாக்கா யாருக்கிட்டையாவது அகரம் மெயின் ரோடு எது? பாரத் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் இங்கே தான் இருக்குது. ஆமாம் 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 ஆமாங்க, பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் இங்கே தாங்க இருக்குது. பாரத் இது ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்கு. பாரத் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது. பாரத் ரூம் இங்கே தான் இருக்கு. பாரத் ரூமா? ஆமாம், அது ஹாஸ்டல். ஹாஸ்டல் 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 இங்கே தான் இருக்கு. ரைட் சைடில் தான் ஹாஸ்டல். பாருங்க, இதோ பாருங்க, அதோ பார்த்தீங்களா, அதோ பாருங்க, அந்த பெருசாக இருக்கு. ஆமாம், அது வந்து ஆமாம், அதில் வந்து நீங்கள் பார்த்துங்க. ஆமாம், நம்ம இவன் அருள் கேமராவில் வந்து பாருங்கள், ஒரு பெரிய பில்டிங் இருக்குல்ல, அதான் ஹாஸ்டல். பாரத் இருக்காங்க, பாரத் இன்ஜினியரிங் காலேஜ். அது எங்கே வருது? வெரி குட் வெரி குட். அவன் கேமராவில் பாருங்கள், இந்த கேமராவில் நான் கவர் பண்ணுறேன். ஏன்னா அப்புறம் இதை கவர் உள்ளதும் போச்சுடா நல்லா காணான்னு இதுவும் போய் அதுவும் போய் திரியறதுக்கு நான் இப்படி லெஃப்ட் சைட்லேயே எடுத்துகிட்டு வரேன். ரைட் சைடுன்றதும் மப்பேடு தாங்க. அவன் காட்டுறதும் அந்த பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் ஹாஸ்டல். நீ வரது வந்து பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் வரப்போகுது. இதை வரப்போகுதுங்க, இதை வரப்போகுது. இந்த மேக்ஸுன்னு ஏதோ போட்டிருக்குங்க, என்னன்னு தெரியல. மேக்ஸு குரோமா பா செம்ம. அப்புறம் STYL வா, ஏதோ பெரிய ஊருங்க அது. ஆனால் வா பாருங்க எப்படி இருக்குதுன்னு. பா நான் பெருங்குளத்தூரை பற்றி டாப்பாக பேசுனா இங்கே வந்த உடனே அது அமைங்கி போச்சு. இப்படிதாங்க. ஆமாம், ஒன்று போனால் இன்னொன்று வந்துக்கினே இருக்குன்னு சொல்லுவாங்களே. ஒருத்தவன் தோற்று போனால் ஜெயிச்சவன், அவனை ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தவன், அவனை ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தவன், அவனை ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தவன். இதாங்க உலக வாழ்க்கை. ஆமாம், நமக்கு பெருங்குளத்தூரை பார்க்கும்போது பிரம்மாண்டமாக எனக்கு தெரிஞ்சுது. இங்கே வந்ததுக்கப்புறம் இதை பார்க்கும்போது அது அமைங்கி போயிடுச்சு. மனிதனுடைய வாழ்க்கையும் அப்படி தாங்க. ஆமாம், ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து முழுசாக நிரந்தரம்னு சொல்ல முடியாது. அதை தட்டி ஆமாம் அதை உடைச்சி சுக்குநூறாக ஆமாம் தூக்கி எரிஞ்சிட்டு வேற ஒருத்தவன் மாற்றத்துக்கு பொறுமையே தான் இருப்பான். ஆமாங்க, அப்படிதாங்க உலகம். ஒருத்தவன் போனால் இன்னொருத்தவன். வா செமையாக இருக்குங்க இந்த ஊர். அதான் பார்த்தீங்களா, இப்போ மாறி ஃபோக்கஸில் அப்படியே நான் அப்படி பேக் வந்துட்டேன். இந்த லெஃப்ட்டும் தெரியுது, அந்த மெயின் ரோடும் தெரியுது. இந்த லெஃப்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மப்பேடு மெயின் ரோட்டில் உள்ள கடைகள், அப்புறம் அந்த பாரத் இன்ஜினியரிங் காலேஜ், அதெல்லாம் மாறிக்கு முன்னாடி அந்த கடைசி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஈஸ்ட் தாம்பரம் கேம்ப் ரோடு. ஆமாங்க, ரொம்ப நேரமாக அது நான் ஐயோ அது ஒரு நல்ல பேர் இருக்குது, நல்ல பேர் இருக்குதேன்னு யோசித்தேன். கேம்ப் ரோடுங்க. ஆமாம், கேம்ப் ரோடு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துட முடியாதுங்க. ஆமாம், தாம்பரம் வாசிகள் அனைவருக்கும், ஈஸ்ட் தாம்பரம் வாசிகள் அனைவருக்கும் மட்டுமில்லை, அந்த சுற்று வட்டாரம் பக்கத்தில் இருக்கிற ராஜகீழ்பாக்கம் ஆகட்டும், மகாலட்சுமி நகர் ஆகட்டும், மேடவாக்கம் ஆகட்டும், வேளச்சேரி ஆகட்டும், பள்ளிக்கரணம் ஆகட்டும், அந்தாண்ட பக்கம் அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சோழிங்கநல்லூர், நாவலூர், இந்த பக்கம் சுற்று வட்டாரம் அப்படியே இந்த பக்கம் இப்படி. ஆமாம், வெஸ்ட்டு தாம்பரம், அப்படியே முடிச்சூர், அப்படியே மன்னிமங்கலம், மன்னிவாக்கம், படப்பை, காஞ்சிபுரம் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரோடு எதுன்னா அது கேம்ப் ரோடு. அந்த கேம்ப் ரோடை நோக்கி தான் இப்போ நம்ம ஆட்டோ வந்து போய்கிட்டு இருக்குது. ஆமாம், மப்பேடில் தான் நம்ம இன்னும் இருக்கோம். இங்கே ஏதோ ஒரே கொடிகளாக இருக்குது. பார்த்தீங்களாங்க, இதை தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும். அதான் பார்த்தீங்களா, ஒரே கொடிகளாக. கொடிகளா? கோயிலுங்க, ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கங்க. ஆமாம், விநாயகர் கோயிலுங்க, விநாயகர் கோயில். வாழை மரம்லாம் இருக்குது பாருங்கள், ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, மேடை போட்டு இருக்காங்க. ராத்திரி நிகழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன். தோ பாருங்க, தோ பாருங்க, இந்த போலீஸ் பூத் இருக்கா? ஆமாம், இந்த போலீஸ் பூத்தை ஒட்டின மாதிரி இருக்கிற அந்த காம்பவுண்ட் அப்படியே ஒரு பிடிங்க. ஆமாம், மொத்தம் அப்படியே பாரத் இன்ஜினியரிங் காலேஜ் தான் அட்மிஷன். ஆமாம், இதோ பாருங்க, சரி
தெரியுதுங்களா மேலே பார்த்தீங்களாங்க? இது காலேஜ், இது காலேஜ், இது ஹாஸ்பிட்டல். எதுங்க? பாரத் ஹாஸ்பிட்டல். இது பாருங்க, இது அப்படியே இதை பாருங்க, பாரத் தெரியுதாங்க? அப்படியே பாருங்க, அப்படியே கீழே இருந்து பாருங்க, அதை பாருங்க, பாரத் சூப்பர் என்னது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நல்லா பாருங்க, நல்லா நல்லா டவுன் பண்ணி காட்டுறேன். ஓகே, செம்ம மேட்ரு பா, செம்மங்க, செம்ம ஊருங்க அது பா. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே இன்றைக்கி வருவேன்னு. பரவாயில்லைங்க, ஒரு நல்ல வீடியோ சிக்கிச்சுங்க எனக்கு உங்களுக்கு காட்டுறதுக்கு. ஒரு அருமையான வீடியோ மாட்டிடுச்சுங்க, அருமையான வீடியோ. ரொம்ப நீங்கள் ரசிப்பீங்க. ஏன்னா மொக்க வீடியோ போடுறதுல நான் மன்னன். ஆமாம், மொக்க வீடியோ போடுறதுல மன்னன் யாருன்னா ஜான் பாஸ்கோன்னு தைரியமாக மீசையை முறுக்கிக்கிட்டு சொல்லலாம். ஆனால் நானும் நல்ல வீடியோ பண்ணுவேன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த வீடியோ. ஆமாங்க, சூப்பர். இந்த கார் ஏதோ தகராறு பண்ணுறாரு, மாறி அப்படியே ஆட்டோ மெதுவாக விட்டுறான். சரி, மறுபடியும் அப்படியே மாறி ஃபோக்கஸில் போகிறேன் பாருங்கள். ஆமாம், ஏன்னா இது நல்லா இருக்குது எனக்கு. இந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கு. மாறியும் அதில் வண்டி ஆட்டோ ஓட்டுறான். அதுக்கப்புறம் இந்தாண்ட லெஃப்ட் சைடும் நல்லா கிளியராக கவர் ஆகுது. எனக்கு அது பிடிச்சிருக்கு. அந்தாண்ட சைடும் கவர் ஆகுதுங்க. ஆமாம், அதாவது 3 பக்கம் லெஃப்ட் சைடு கவர் ஆகுது. மாரிக்கு முன்னால் இருக்கிறதும் கவர் ஆகுது, மாரிக்கு ரைட் சைடு இருக்கிறதும் கவர் ஆகுது. இந்த ரோடு பேர் வந்து மப்பேடு மெயின் ரோடு, அப்படி இல்லைன்னா கேம்ப் ரோடு இல்லை மாதிரி. ஆமாம், கேம்ப் ரோடு. கேம்ப் ரோடுடைய அந்த எட்ஜி எதுன்னு கேட்டிங்கனாக்கா அது ஈஸ்தாம்பரம் தான். மொத்தமே ஈஸ்தாம்பரம் தான் இல்லை. சாரி, அகரம் மெயின் ரோடுங்க. நான் தப்பாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம ஆட்டோ போயிட்டு இருக்கிறது என்னமோ அகரம் ரோடு தான். நம்ம கேம்ப் ரோடு அந்த எட்ஜுக்கு இப்போ இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் இல்லை ஒரு 5 நிமிஷத்தில் போய்டும் இல்லை மாதிரி. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கேம்ப் ரோடு நாங்கள் டச் பண்ணிவிடுவோங்க. இந்த பாருங்கள், நீங்கள் 3 சைடு நீங்கள் பார்க்க முடியுது. லெஃப்ட்டு பார்க்க முடியுது, ஸ்ட்ரைட்டு பார்க்க முடியுது, மாரிக்கு ரைட்டு பார்க்க முடியுது. ஆமாம், இது அகரம் மெயின் ரோடு. இன்னும் 5 நிமிஷத்தில் நாங்கள் வந்து ஆமாம் கேம்ப் ரோடை வந்து டச் பண்ணிவிடுவோம். கேம்ப் ரோடு ஆகட்டும் இல்லை இந்த அகரம் மெயின் ரோடு ஆகட்டும், எல்லாமே வந்து ஈஸ்ட் தாம்பரம் தான் டோட்டலி. ஆமாம், இட்ஸ் கால்டு ஈஸ்ட் தாம்பரம். வெஸ்ட் தாம்பரம் அது நாங்கள் இருக்கிற இடம். அது நான் ஏற்கனவே நிறைய வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். நம்ம பிரியாணி கடை, நம்ம சாப்பாடு கடை, மீன் சாப்பாடு தான்டா நம்ம இது மீன் குழம்பு சாப்பாடு, அப்புறம் பிரியாணி கடை எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலாம். அது தாம்பரம், அது வெஸ்ட் தாம்பரம், இது ஈஸ்ட் தாம்பரம். சின்ன வித்தியாசம் தான். அது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட். அது மேற்கு தாம்பரம், இது கிழக்கு தாம்பரம். ஆமாம், இது வந்து இப்போ கேம்ப் ரோடு. நம்ம அந்த லெஃப்டில் திரும்பினா கேம்ப் ரோடு தானே மாதிரி. கொடி அதோ பாருங்க, டிஎம்கே கொடி பறக்குதாங்க அங்கே பாருங்க. அதோ பாருங்க, 3 கொடி பறக்குது பாருங்க. அந்த லெஃப்டில் திரும்பிட்டா நம்ம வந்து கேம்ப் ரோடு போயிடுவோம். ரைட்டில் போனால் எங்கே போக மாதிரி? ரைட்டில் போனால் ஊருங்க. ஆமாம், ரைட்டில் போனால் ஊர், ஈஸ்ட் தாம்பரம் ஊர், அப்புறம் ஸ்கூலு, அப்புறம் அந்த மாதிரி விஷயம் வரும். இந்த மாதிரி மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய பஜார் தெரு அந்த மாதிரிலாம் வராது. பாருங்கள், இந்த அம்பேத்கர் நகருங்க போர்டு பிடிச்சிட்டேன். அவர் போர்டை பிடிச்சி உங்களுக்கு காட்டேன். நாளைக்கு நீங்கள் வந்து டவுட் இல்லாமல் அம்பேத்கர்னாக்கா ஆட்டோக்கார்கிட்ட இந்த வீடியோ காட்டினீங்கன்னா கரெக்டாக கொண்டு வந்து விட்ருவார். பாருங்கள், ரைட் சைடு ஆமாம் ஆமாம். அருள் கேமராவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதால சரவணா நகருங்க. அருள் கேமராவில் நீங்கள் பார்க்குற ஏரியா பேர் வந்து சரவணா நகர். ஏன் கேமராவில் பாருங்கள், இப்போ லெஃப்ட் இருக்குது, ஸ்ட்ரைட் இருக்குது, ரைட் இருக்குது. கேம்ப் ரோடு மெயின் ரோடு. எஸ், கேம்ப் ரோட் மெயின் ரோடுங்க. கேம்ப் ரோட் மெயின் ரோட் பா, எப்படி இருக்கு பாருங்க. எஸ்ங்க, அகரம் மெயின் ரோடில் இருந்து நம்ம இப்போ விலகிட்டோம். இப்போ அகரம் மெயின் ரோடு நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் இருக்கிறது கேம்ப் ரோடு தான். ஆமாம், கேம்ப் ரோடை நம்ம டச் பண்ணிட்டா அப்புறம் அது அந்த ரோடு பேர் வேளச்சேரி ரோடு, அது மாறிடும் இல்லைப்பா? ஆமாம், தாம்பரத்தில். ஆமாண்டா, கிறிஸ்டின் காலேஜ். கிறிஸ்டின் காலேஜில் இருந்து ஒரு ரோடு போகுது, அது என்ன ரோடு? வேளச்சேரி ரோடு தான். கேட்டிங்களாங்க, இப்போ நம்ம கேம்ப் ரோட்டில் இருக்கோம். இந்த கேம்ப் ரோடு போய் டச் பண்ணி எண்டு அந்த முடிவு வந்து எதுவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க, வேளச்சேரி ரோடு.
பட் எல்லாமே எங்கே இருக்குது? ஈஸ்ட் தாம்பரத்தில் தான். கடைசி முற்றத்துல கேளம்பாக்கம் ரோடு. நோடா குழப்படா மக்களை. கடைசியா போய் முற்ற இடம். ரைட் எடுத்தா வேளச்சேரி, லெஃப்ட் எடுத்தா தாம்பரம். எஸ் கரெக்டாக சொன்னா பாருங்க மாறி இப்போ சொன்னது கரெக்டுங்க. இப்போ மாறிக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற அந்த எட்ஜ் இருக்குல்ல கடைசி, அதில் ரைட்டில் போயிட்டா என்னது மாதிரி வேளச்சேரி. வேளச்சேரி லெஃப்ட் போனா தாம்பரம். லெஃப்ட்டில் போனால் தாம்பரங்க. ஆனால் நம்ம இருக்க போனா செம்மஞ்சேரி இந்த மாதிரி சிட்டி ஊர் இருக்கும். நேரம் போனால் எந்த நேரு? இந்த நேரா? அந்த நேரு தெருவுக்குள்ள பூந்து அந்த நேரு. அதாவது நம்ம தாம்பரத்துலேருந்து வெஸ்ட் தாம்பரத்துலேருந்து ரைட் போறோமா லெஃப்ட் போறோமா? நம்ம வந்து இந்த ஊரை தான் சுற்றணும். எங்கேயாவது டீ கடை இருந்தால் நிட்டு 35 நிமிஷம் போயிருக்குது. கேம்ப் ரோடை காட்டிட்டு அப்படியே அவங்களுக்கு அந்த வேளச்சேரி ரோடை காட்டிட்டு தாம்பரத்தை காட்டிட்டு அப்படியே இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஏங்க அருள் கேமராவிலையும் நல்லா பாருங்க. அந்த ரைட் சைடு ஏங்க லெஃப்ட்டு வந்து பாருங்க தாம்பரம், ரைட்டு வந்து பாருங்க வேளச்சேரி. இது வந்து கேம்ப் ரோடுங்க. ஆமாங்க, இது கேம்ப் ரோடுங்க, ஈஸ்ட் தாம்பரங்க. இதோ பாருங்க, நல்லா பார்த்துக்குங்க. இன்னைக்கு தேதி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 19 ஆகஸ்ட் மாதம் 2024. இந்த வீடியோ தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களெல்லாம் காட்டுங்க. ரொம்ப அருமையான வீடியோ. ஆமாம், 4 ரோடு கவர் பண்ணுற இடம் இந்த இடம் கேம்ப் ரோடு. டீ ஒரு குரல் தொண்டை வலிக்குது. ஒரு டீ குடிச்சிட்டு மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன். எந்த இடத்துல விட்டனோ அதே இடத்துல நான் கண்டினியூ